சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாற வேண்டும் மாற வேண்டும் என்ற போராட்டங்களுக்கு மேல் போராட்டங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் அவமானத்திற்கு மேல் அவமானம், போராட்டம் என்று ஒவ்வொரு விஷயமும் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் அது தெரியாத சில மனிதர்கள் என்றும் அவர்களை சொல்ல முடியாது, மிருகங்கள் என்றுதான் சொல்ல முடியும். மிருகங்களுக்கு கூட ஒரு நபர் தினமும் சாப்பாடு போட்டாலோ இல்லை பாசமாக இருந்தாலோ இவர்கள் நல்லவர்கள் என்று தெரியும், அதுவே கெட்டவர்கள் என்றும் தெரியும். ஆனால் இங்கு நம் கூடவே பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் கூடவே வாழ்ந்து கொண்டு உங்களுக்கே துரோகம் செய்ய துணிபவர்கள் மனிதர்களும் அல்ல, மிருகங்களும் அல்ல. அவர்களை எந்த விதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெரியாது. தங்கமே, அவர்களுக்கு பெயரே முதலில் சூட்டக்கூடாது. ஏன் மிருகம் போல நடந்து கொள்கிறார், ஏன் மனிதர்கள் போல் நடந்து கொள்ளவில்லை என்று கேட்பதுமே முதலில் தவறான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அப்புறம் எல்லா விஷயத்திற்கும் நாம் தான் அசிங்கப்பட வேண்டும். எல்லாரையும் போலத்தான் அவர்களையும் நான் படைப்பேன். ஆனால் அவர்களுடைய எண்ணமானது இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதனால் அவர்களை எந்த ஒரு விஷயத்திலும் சேர்க்க முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவன் முன்னேறலாம், நிச்சயமாக தெய்வம் துணை இருக்கும் என்று. ஆனால் கண்டிப்பாக ஒருவனுடைய வாழ்க்கையை அழித்து ஒருவன் முன்னேறுகிறான் என்றால் அவன் வாழ்க்கையானது முன்னேற்றம் கிடையாது, கூடிய சீக்கிரமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் அழிவை சந்திக்க போகிறான் என்றுதான் அர்த்தமே தவிர அவன் நேர்மையாக செல்பவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் சில தடைகள் வரும். ஆனால் அதுவே சில நேரத்தில் நல்லது செய்பவர்களுக்கு சோதனை வரும். ஆனால் இது போன்ற இருப்பவர்களுக்கு சோதனை வராது. ஒரு காலம் அவர்கள் அழிந்தே போய்விடுவார்கள். என்னடா நம்ம நல்லது செய்கிறோம், சோதனைகள் வருகிறதே, என்னடா நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருகிறதே, நம் எல்லோருக்கும் நல்லது தானே செய்தோம், எல்லோருக்கும் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்களுக்கு பிடித்தது தானே செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தெய்வம் சோதனையை தருகிறது என்று நீ கேட்கலாம். உனக்கு தெய்வம் சோதனை கொடுத்தது என்றால் தவறான பாதையில் பயணிக்கிறான் பத்தியா, அவனுக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? உயிரையே எடுக்கவும் தெய்வம் எப்பொழுதும் தயங்காது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சோதனை வருகிறது, ஆனால் சாதித்து விடுவாய். ஆனால் தவறு செய்பவனுக்கு சோதனை வராது, வேறொன்றுதான் வரும். அது என்னவென்று உனக்கே தெரியும். உன்னுடைய குடும்பத்தை அழித்தே தீர வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் எல்லா நிமிஷமும் நீ ஏதோ ஒரு கவலையோடு இருக்க வேண்டும். காலம் முழுவதும் உன்னுடைய துணைக்கும் உனக்கும் சண்டை வர வேண்டும். பிள்ளைகள் அதனால் வெவ்வேறு வழியில் போக வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களை மனிதர்கள் என்று சொல்லலாமா, என்னவென்று சொல்லலாம்? நீயே சொல். உன்னை சுற்றி ஒரே குடும்பம்தான் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சந்தோஷங்களையும் அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ நன்றாக இருக்கக்கூடாது. நீ எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்தில் வாழ்கிறாயோ இல்லை கஷ்டப்படுகிறாயோ அதெல்லாம் வெளியில் சொன்னது கூட கிடையாது. நீ உன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனதுக்குள் தான் வைத்திருக்கிறாய். ஆனால் அதை வெளி உலகத்தில் இருப்பவர்கள் நீ சந்தோஷமாக இருக்கிறாய், உறவினர்களிலேயே நீதான் வசதியாக இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வசதியை போக்க வேண்டும் என்று தவறாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏற்றங்களை அவர்கள் குறைப்பதற்கான முடிவுகளை எடுத்து விட்டார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். என்ன தெரியுமா? நீ தெய்வத்தை அதிகமாக வழிபடுகிறாய், நீ தெய்வத்தின் கோவிலுக்கு செல்கிறாய், நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்களானது அதிகமாக இருக்கிறது என்பதையே மறந்து விட்டார்கள். சிலருடைய வாழ்க்கையில் கெட்ட நேரங்கள் நடக்கும் பொழுது சில பேர் கெட்ட விஷயங்களை செய்து விடுகிறார்கள். அதுவே கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் தெய்வத்தை வணங்க வணங்க அவர்கள் மீது இருக்கும் செய்வினையோ இல்லை தேவையில்லாத விஷயங்களோ போய்விடும், நல்ல விஷயமானது வந்துவிடும். அந்த செய்வினை வைத்தவர்களுக்கே அந்த செய்வினையை தெய்வங்களானதை திருப்பி விட்டுவிடும். புரிகிறதா? நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக ரணவேதனையை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ
ஒவ்வொரு நாளும் இன்பமாகவே இருக்கக்கூடாது என்று நினைத்தவனுடைய வாழ்க்கையில் பேரழிவையும் பேரிழப்பையும் சந்திக்கப் போகிறான். ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எந்த அளவு வாழ்க்கையில் மிகப்பெரிய கல்லையும் முள்ளையும் தாண்டி வந்திருக்கிறாய் என்பது உனக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் தான் தெரியும். மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு கஷ்டப்படுகிறாய், எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்பது மற்றவர்கள் யாருக்கும் தெரியாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் எல்லா விஷயமுமே தெரியும். ஆனால் அதை தெரியாமல் சில விஷயத்தை சிலர் தேவையில்லாமல் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொண்டு, இவள் இப்படித்தான் இருக்கிறாளோ, அவள் அப்படித்தான் இருக்கிறாளோ என்று அவர்களே முடிவு செய்கிறார்கள். காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை என் தங்கமே. உன்னுடைய வாழ்வில் நீ பட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி உனக்கு காட்டுவேனே தவிர ஒரு நாளும் உன்னை நான் கஷ்டப்படுத்த விடவே மாட்டேன். யாருக்காக நீ பயப்பட வேண்டும்? இந்த நான் சொன்னேனே, ஒரே குடும்பத்தில் இருக்கும் இருவர்கள் செய்த விஷயத்தை நீ நினைத்து பயப்பட வேண்டுமா? அவர்கள் உனக்காக ஏதாவது செய்து விடுவார்களோ என்று நீ பயப்பட வேண்டுமா? வேண்டாமே. ஏன் பயப்பட வேண்டும்? உன்னோடு யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? நான் இருக்கிறேன். மற்ற அனைத்து தெய்வங்களும் இருக்கிறது. எல்லா தெய்வத்துடைய பார்வையிலும் நீ இருக்கிறாய். உன்னுடைய வீட்டை சுற்றியும் உன்னை சுற்றியும் அனைத்து பாதுகாப்பு வளையங்களும் போட்டு வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்தார்கள், செய்வினை இது போன்ற விஷயத்தை செய்தார்கள் என்றால் இது அவர்களுக்கே திரும்பிவிடும். அதனால் நீ அதை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்களா? இன்னும் 2-3 மாதத்திலேயே ஒருவருடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாம், இவன்தான் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்தானா என்று நீயே தெரிந்து கொள்ளலாம். புரிகிறதா? 2 மாதம் மட்டும் பொறுத்துரு. அதுக்குள்ளேயே உனக்கு யார் உனக்கு தீவினையை செய்தது, அதை அவனே திருப்பிக் கொண்டான் என்பது உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும். யாரையுமே நான் கஷ்டப்படுத்தவில்லை. அவர்களுக்கு அவர்களே எல்லா விஷயத்தையும் செய்து கொள்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுப்பது எந்த அளவுக்கு கெட்டது என்பதை கூடிய சீக்கிரமாக புரிந்து கொள்வார்கள். கெட்ட விஷயத்தை செய்வதற்காக பல கோடிகள் செலவு செய்து ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் அந்த பணத்தை வைத்து அவர்கள் முன்னேறலாம் என்பதை நினைப்பது கிடையாது. பல கோடியை இழந்து ஒருவன் தீவினையை செய்கிறான். ஆனால் அந்த இழக்கும் பணத்தை வைத்து அவன் முன்னேறலாம் என்று நினைத்திருந்தால் அவனும் வாழ்வான், செய்பவனும் வாழ்வான். அதனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். தீங்கு செய்யும் இடத்திற்கோ தீங்கு செய்பவனையோ அவன் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் ஒதுக்கி வைப்பது உன் வாழ்க்கையில் சிறந்ததே தவிர, நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவனை நீ சேர்த்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் உன்னால் ஒரு நிமிஷம் கூட உருப்பட முடியாது. உன்னால் முன்னுக்கு வர முடியாது. கண்டிப்பாக உனக்கு 2 மாசத்தில் யார் உனக்கு இந்த மாதிரியாக முன்னுக்கு வராமல் உன்னுடைய வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்று நினைத்தானோ அவனுடைய முழு விஷயத்தையும் உனக்கு நான் காட்டுவேன். அந்த குடும்பம் எது என்று காட்டுவேன். எல்லா விஷயத்தையும் காட்டியும் நீ அவனோடு பேசிக்கொண்டு அவனுடைய வீட்டிற்குள் உறவாடி கொண்டு இருந்தால் மேற்கொண்டு வரும் விளைவுகளுக்கு இந்த சாய் ஒரு காலமும் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டேன். உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நான் இருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய், எந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று முழு விவரமும் எனக்கு தெரியும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் பேரழிவை சந்திக்கப் போவது நீயாக மட்டும்தான் இருப்பாய். புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு சாதகமாக சொல்லிவிட்டேன், சாதகமாக செய்துவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறாயோ, எதுபடி நடந்து கொள்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. மற்றபடி என்னிடம் அந்த தேவையே இல்லாமல் புலம்புவதோ, தேவையே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீயாக செய்து கொண்டு வாழ்க்கையில் இது நடந்துவிட்டது அது நடந்துவிட்டது என்று சொன்னாலோ நான் காதில் கூட வாங்க மாட்டேன். புரிந்து கொள், எல்லாம் நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.